Hey guys, hope you're doing well and once again welcome back to our YouTube channel. This is Chinraj talking to you. Friends, I'm sure this channel helps to get more fluency in English. So please do subscribe this channel and also hit the bell icon for new updates. In this lesson, I would like to teach you how to use dance to tune in English sentences through Tamil. So friends, are you all ready to learn? Yes, let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல dance to tune அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் வந்து எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So actually dance to tune அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு அப்புறம் இதை எங்க யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரியணும். dance to tune அப்படினா ஒருத்தங்க சொல்றத கேட்டு அப்படியே பண்றது. இப்போ நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் ஒருத்தன் வந்து அவனோட வைஃப் சொல்றத கேட்டு அப்படியே பண்றான் அப்படினா நம்ம சொல்லுவோம் அவன் வந்து வைஃப் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு பண்றான். அவன் வந்து வைஃப் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு அவ என்ன சொன்னாலும் பண்றான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க சொல்றத கேட்டு அப்படியே பண்ற இடத்துல வந்து டான்ஸ் டு டியூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டான்ஸ் டு டியூன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு திஸ் எக்ஸாம்பிள் டான்ஸ் டு டியூன் அப்படின்னா ஒருத்தங்க சொல்றத கேட்டு அப்படியே பண்றது. அதாவது பேச்சு வழக்கில் சொன்னா அவன் சொல்றத அப்படியே தலையாட்டிட்டு செய்யறது. ஓகே, my new boss wants everyone to dance to his tune. yes, எங்களோட நியூ பாஸ் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு பண்ணணும், அதை அப்படியே தலையாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ தலையாட்டி பண்ணணும், அப்படியே பண்ணணும், இந்த மாதிரி இடத்துல வந்து டான்ஸ் டு டியூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் my new boss wants everyone to dance to his tune. okay, and second one, you dance to your mother's tune. yes, நீ வந்து அம்மா சொல்றத கேட்டு அப்படியே பண்ற, அம்மா சொல்றத தலையாட்டி பண்ற. you dance to your mother's tune. okay, you dance to your mother's tune. and next one, he dances. he, she, it இதெல்லாம் வந்துச்சுன்னா dances verb கூட s சேர்க்கணும். he dances to his wife's tune. yes, அவன் வந்து அவன் வைஃப் சொல்றத கேட்டு அப்படியே பண்றான். அவன் வைஃப் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு அதை அப்படியே செய்வான். ஸோ தலையாட்டி பண்றான், அதை அப்படியே செய்யறான். இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையுமே டான்ஸ் டு டியூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். he dances to his wife's tune. okay, she dances to his tune. அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு பண்றா. she dances to his tune. okay, and the next one, they dance to her tune. அவ என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு பண்றாங்க. அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே தலையாட்டி பண்றாங்க. ஓகே, அவர்கள் they dance to her tune. and last one, I dance to my own tune. நான் வந்து மற்றவங்க யார் சொல்றதையும் கேட்காம நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே செய்யறேன். ஸோ நான் வந்து என்னோட டியூனை வந்து நான் செய்யறேன். அந்த இடத்துல வந்து I dance to my own tune. அதாவது நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தமிழை வந்து அடிக்கடி பேசுறோம். இவன் வந்து அவன் சொல்றதை அப்படியே கேட்டு பண்றான். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக டான்ஸ் டு டியூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், click the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.